ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் நியூ சிலபஸோட அனாலிசிஸ் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சில் ஒரு சில பேருக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்துச்சு. ஸோ அதே சேம் சிலபஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 இருக்கும். அப்போ நம்ம இந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி எந்த மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க, அப்போ நம்ம இன்னும் எந்த மாதிரிலாம் படிக்கணும், இதான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலபஸ் விட்டுருந்தாங்க. அப்படி தானே அந்த சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 7 யூனிட்டு. முதல் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கிராமரு, 2ஆம் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஒகேபுலரி, 3ஆவது பார்த்தோம் அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில்லு, 4ஆவது டெக்னிக்கல் டேர்மு, 5ஆவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், 6ஆவது டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் 7ஆவது தான் அந்த போயம் ப்ரோஸு லிட்ரரி ஒர்க் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகே, இவங்க சிலபஸில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூனிட் 1லேருந்து, அதாவது கிராமர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கிராமர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 26 வந்திருக்கு. அதே யூனிட் 2ல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒகேபுலரி, சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், கொலகேஷன், இடியம் ஃப்ரேஸு, சிங்குலர் ப்ளூரல், காம்பவுண்ட் வேர்ட்ஸு, அப்ரிவேஷன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், இதெல்லாம் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா 15 கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி சிலபஸில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ கேட்டது பார்த்தோம் அப்படின்னா 20. இதே மாதிரி தான் யூனிட் 3, யூனிட் 4. இப்போ யூனிட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா 11 கேட்டிருந்தாங்க. 10ன்னு சொல்லி 11 கேட்டிருந்தாங்க. யூனிட் 4, ஸோ அந்த யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் டேம், இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா 20ன்னு சொல்லி 24 கேட்டிருந்தாங்க. யூனிட் 6ல் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், அது 5 கேட்டிருந்தாங்க. யூனிட் 7 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 15ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த போயம் ப்ரோஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 15ன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 11 கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்க சிலபஸில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த பேட்டர்ன் கேட்கல. ஸோ சேம் அதே நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா கேட்கல. அப்போ நீங்கள் இந்த டைம் என்ன பண்ணுவீங்க, இப்போ யூனிட் 7ல் 11 தான் கேட்டிருக்காங்க, யூனிட் 4ல் 3 தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை கம்மியாக படிப்போம், இதெல்லாம் கம்மியாக படிப்போம், இதை அதிகமாக படிப்போம்னு நினைப்பீங்க. அடுத்த எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மாற்றிடுவாங்க. இந்த யூனிட் 7லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 30 கேட்பாங்க, யூனிட் 4லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 20 கேட்பாங்க, இதில் பார்த்தோம் அப்படின்னா 10 ஆக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கவுண்டை வச்சு நீங்கள் மாற்றாதீங்க. ஏன் அப்படின்னா இது பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன டார்கெட் அப்படின்னா மொத்தம் 7 யூனிட் நம்ம இது ஃபுல்லாக முடிக்கணும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினோட பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கா நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். நமக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். அது ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், பொது தமிழாக இருக்கட்டும், டைரெக்டாக வாட் இஸ் வாட், இதுன்னா என்ன அப்படி மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு. இப்போ தமிழ்லேயும் மாற்றிட்டாங்க, இங்கிலீஷ்லேயும் மாற்றிட்டாங்க. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 கொஸ்டின் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக இருக்குது. ஸோ தமிழே அந்த மாதிரி தான் இருக்குது, டேரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ அது போக ஒரு சில கொஸ்டின் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஜெரண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னால் எப்படி இருக்கும் இந்த ஜெரண்ட் கொஸ்டின், 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ப்ளே, பிளேடு, பிளேஸ், இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பிளேயிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம அந்த பிளேயிங் தான் பார்த்தோம் அப்படின்னா ஜெரண்ட் அப்படிங்கிற நம்ம போட்டுருவோம். இப்போ அதே தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் என்ன, ரூல்ஸ் என்ன, அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது ஜெரண்ட் என்னது, நமக்கு ஏலையும் இருக்குது, டிலையும் இருக்குது, அப்படி தானே. அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏஎன்டி. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸோ நீங்கள் நல்ல கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ நமக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுறதுக்கு 10 to 50 செகண்டு நம்ம பார்த்தோன்னே 10லேருந்து 15 செகண்ட் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது தமிழுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே தமிழ் இங்கிலீஷ் மாதிரி பேசி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டையுமே சிக்கலாக்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நமக்கு இப்போ உள்ள கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி 10லேருந்து 15 செகண்டில் தமிழோ இங்கிலீஷோ நம்ம ரெண்டையுமே பார்த்தோம் அப்படின்னா ரீட் பண்ண முடியாது. கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அதோட டபுள் மடங்கு டைம் ஆகும். அப்போ மெயினாக இப்போ உள்ள கொஸ்டின் என்ன தேவை அப்படின்னா சேம் அதே நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். 2வது டைம் மேனேஜ்மெண்ட்டு. முன்னால் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் தேவையே இல்லை. ஸோ இப்போ எப்படி இந்த பேங்க் எக்ஸாமு, எஸ்எஸ்சி எக்ஸாம் இதுக்கெல்லாம் நம்ம டைமிங் வச்சு ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அனாலிட்டிக்கலாக எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் நமக்கு காலங்காலமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டர்னில் இருந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்கட்னா குக்கி, ஸ்வீட்னா கேண்டி, ஃப்ளாட்னா அப்பார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரியான கொஸ்டின் நமக்கு அதிகமாக இருந்திருக்கும். இப்போ அதையும் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி புது வார்த்தை எப்படி தமிழில் கலைச்சொற்கள் அங்கேருந்து எடுத்தாங்க இங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கும்.
ஸோ இங்கிலீஷுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூ வேர்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து சூப்பர் டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 கொஸ்டின் 2000 கொஸ்டின் சூப்பர் டாஸ்க்காக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து உங்களுக்கு புக்லேயும் வந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இது போக நீங்கள் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராக்டிஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க்கு சூப்பர் டாஸ்க்கு எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டே வந்து இருங்க. ஓகே. ஸோ வந்து இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் 1 and 2, 2 and 3, 1 and 4, 3 and 4 இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ வந்து டேரெக்டாக இதான் அது வாட் இஸ் வாட் அப்படி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இல்லை. அடுத்தது அப்ரிவேஷன். ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் நமக்கு வந்து புது வேர்டு தான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடியது. இப்போ இதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு இதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இதை ஃபுல்லாக நம்ம வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த டெய்லி டாஸ்க்கை மட்டும் வந்து ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா அட்டன் பண்ணிட்டே வந்து வாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அதே தான், நீங்கள் வந்து கிராமர் என்ன ரூல்ஸ் என்ன, ரூல்ஸ்லையும் கிராமர் கான்செப்ட்லையும் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதை மட்டும் பண்ணோம் அப்படின்னாலே வந்து போதும். அடுத்து சினானிம்ஸு. ஸோ வந்து சினானிம்ஸும் அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ முன்னால் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் என்ன. ஸோ வந்து கொஸ்டினில் சிங்கிள் வேர்டு இருக்கும், ஆப்ஷனில் 4 சிங்கிள் வேர்டு இருக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து 4 எண்ணம், இந்த 4க்கு நம்ம வந்து ஆன்சர் தெரிஞ்சு இந்த 4 நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ வந்து இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது வந்து ஒரு நியூஸில் இருக்கக்கூடியதோ ஏதோ ஒரு ஹெட்லைனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து படிச்சுட்டு இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே இருக்குது. ஓகே. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிஓ, அதுக்கப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங், டெக்னிக்கல் டேம் இதெல்லாம் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து இருக்குது. ஓகே. ஸோ நம்ம வந்து டெக்னிக்கல் டேம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா டெஃபனிஷனாக வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம வந்து எப்படி கொடுத்தோம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடியது மட்டும் இல்லாமல் பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டார் நம்ம வந்து ப்ரைவேட் செக்டரை ஆட் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ப்ரைவேட் செக்டரில் உள்ள காமன் வேர்ட் நிறைய பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ரெண்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. நம்ம அதனால தனித்தனியாக பிரித்து டெக்னிக்கல் டேமில் பார்த்தோம் அப்படின்னா டெஃபினிஷனோட ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம புக்கில் இருக்க மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து டெஃபினிஷனோட வந்து இருக்குது. நம்மளோட புக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு 2 month முன்னாடி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ வந்து நம்ம இதில் இப்போ டெக்னிக்கல் டேம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து 2 month முன்னாலே வந்து ஏன் வந்து நம்ம டெக்னிக்கல் டேம் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக டெஃபனிஷனோட வந்து படிக்கணும், ஜஸ்ட் வந்து நமக்கு பப்ளிக் செக்டாரில் கவர்மெண்ட்டில் உள்ளதை மட்டும் இங்கிலீஷ் வார்த்தை தமிழ் வார்த்தை அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் நம்ம படித்தாலே போதுமே அப்படிங்கிற வந்து கேட்டிருந்தீங்க. நமக்கு வந்து டெக்னிக்கல் டேம் அப்படிங்கிற பொதுவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கணும். நம்ம அதனால தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேம் தனியாக நம்ம ஜஸ்ட் அர்த்தம் மட்டும் கொடுக்காம டெஃபினிஷனோட பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஓகே. அப்போ வந்து அந்த இங்கிலீஷ் வார்த்தை தமிழ் வார்த்தை அது தேவையில்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அதை எங்கே படிக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தேவைப்படும். ஆனால் டெக்னிக்கல் டேம் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து படிக்கணும். ஸோ செப்பரேட்டாக டெக்னிக்கல் டேம், டிபார்ட்மெண்ட் டேம், அஃபீஷியல் டேம், டெஃபினிஷனோட இது வந்து என்ன அப்படிங்கிற வந்து ஃபுல்லாக வந்து படிக்கணும். நம்ம அதனால தான் அதை வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பிரித்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், ஸோ எவ்வளோ கஷ்டமாக கேட்டால் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்போ நம்ம அந்த தமிழ் வார்த்தைக்கான அர்த்தம் மட்டும் எங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதுவும் பார்த்தோம்னா கொடுத்துருப்போம். ஸோ பின்னால் பார்த்தோம்னா டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு இங்கே தான் பார்த்தோம்னா தேவைப்படும். நம்ம இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வார்த்தையும் கொடுத்துருப்போம், தமிழ் வார்த்தையும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இதுவும் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக ஸோ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, லா, ஜுடிஷரி நம்ம இந்த மாதிரி செப்பரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பிரித்து வந்து கொடுத்துருப்போம். அட்மினிஸ்ட்ரேஷன், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா போலீஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், செக்ரட்டரியேட், கவர்னன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ நீங்கள் டெக்னிக்கல் டேமை நம்ம காமிச்ச மாதிரி டெஃபனிஷனோட வந்து படிக்கணும். ஸோ இந்த அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எது அப்ரிவேஷன், எது அக்ரானிம்ஸ், எது ஹோமோனிம்ஸ், ஸோ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படித்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் படிக்கலாம், எப்படி நம்ம வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த பேட்டர்னில் நம்ம வந்து அடுத்தடுத்து டெஸ்ட்டு கொஸ்டின்லாம் கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டே வந்து இருப்போம். அதை எல்லாருமே தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து அடிச்சிடலாம். நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் செப்பரேட்டாக அனலைஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் சார்ந்து அதே மாதிரி ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 10லேருந்து 30 கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். ஸோ வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இதையும் வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ வந்து இப்போ வந்து இதுவும் வந்து கஷ்டம் தான். இப்போ நம்ம ஈஸின்னு சொன்னோம் அப்படின்னா அகைன் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸி, தமிழ் ஈஸி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்சி வரும். ஸோ வந்து அதெல்லாம் வந்து வேண்டாம். நம்ம வந்து எவ்வளோ கஷ்டமாக காட்டினாலும் சரி நம்ம வந்து ஈஸியாக வந்து எப்படி படிக்கணும் அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.